சோ, இப்ப நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பைதான் கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வேர்ட் கவுண்ட் ஓகேங்களா? இப்ப இந்த வேர்ட்ஸ் ஃபைல் இருக்கு இல்லையா? அப்ப திஸ் ப்ராடக்ட் இஸ் அமேசிங்ன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டும் எத்தன டைம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க திஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 டைம் தான். அப்ப திஸ் 1 அப்படின்னு வரணும். ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 டைம்ஸ் இருக்கு. அப்ப ப்ராடக்ட் 3 அப்படின்னு சொல்லி வரணும். சோ நான் இந்த ப்ரீ டிஃபைன்ட் லைப்ரரிஸும் யூஸ் பண்ணல. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் ரீட் ஆப்பரேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபார் ஈச் லூப், இஃப் கண்டிஷன் இத மட்டுமே வச்சு தான் நம்ம இத சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரீட் பண்ணி ஃபைல ரீட் பண்ணி அத ஃபுல்லா லோயர் கேஸ்க்கு நான் மாத்திக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் ஈக்குவல் டூ டெக்ஸ்ட் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். சோ ஸ்ப்ளிட் அப்படின்னா இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ டெக்ஸ்ட்ங்கிறது இந்த ரீட் பண்ணி வச்சிருக்கிற வேரியபிள் நேம். ஸ்ப்ளிட் ஆஃப் எம்ப்டின்னு குடுத்தேன்னா ஸ்பேஸ பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது டீலிமிட்டர். ஒவ்வொரு வேர்டுக்கும் இங்க டீலிமிட்டர் ஸ்பேஸ். சோ ஸ்பேஸ பேஸ் பண்ணி டீலிமிட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்னா, ஒரு எம்ப்டி டிக்ஷனரியில போட்டு வச்சுக்கிறேன். சோ இந்த டிக்ஷனரியில என்ன நான் செட் பண்ண போறேன் அப்படின்னா, வேர்ட் அதோட கவுண்ட் இந்த டிக்ஷனரியில வந்து ஸ்டோர் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்டியா கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் இந்த வேர்ட் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லா வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அத நான் இப்ப ஐட்ரேட் பண்ண போறேன். சோ இத ஃபுல்லா அதுல இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் ஸ்ப்ளிட் ஸ்பேஸ் டிலிமிட்டரா வச்சு ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொன்னா நான் எடுக்க போறேன். சோ ஃபார் ஈச் லூப்க்கு நான் ஒரு வேரியபிள் நேம் குடுத்துக்கிறேன். அதான் வேர்ட். சோ வேர்ட் ஈக்குவல் டூ வேர்ட் டாட் ஸ்ட்ரிப். ஸ்ட்ரிப் அப்படின்னா, இப்போ இதுல வந்து ஏதாவது கொஸ்டின் மார்க் இல்ல கமா, செமிகோலன் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படிங்கிறது அர்த்தம். சோ இதுல ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர் நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சோ இஃப் வேர்ட் இன் வேர்ட்ஸ் டாட் கவுண்ட். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ட நான் ரீட் பண்றேன். அது அந்த வேர்ட்ஸ் கவுண்ட்ல அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கான்னு. ஏன்னா அது ஆல்ரெடி எம்ப்டி. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்டியா தான் இருக்கும். எந்த வேர்டும் இருக்காது இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்ஸ் பார்ட்க்கு வந்துரும். சோ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றப்ப எப்படி வரும் அப்படின்னா, ஒரு எம்ப்டி லிஸ்ட் மட்டும் தான் அது கிரியேட் பண்ணும். அடுத்து இங்க வர்றப்ப என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோ இப்ப திஸ்ங்கிற வேர்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா? அப்ப திஸ் 1 அப்படின்னு வரும். இப்ப அடுத்து இப்ப ப்ராடக்ட் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் 1ன்னு வரும். ஓகே. சோ இப்ப அடுத்து திரும்பவும் ரீட் பண்ணும்போது ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்ஸ்க்கு போகாது. இங்க வந்துரும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் அந்த டிக்ஷனரியில இருக்கு. இல்லையா? அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த 1 1 பிளஸ் 1 ஈக்குவல் டூ 2ன்னு ஆக்கிரும். ஏன்னா இங்க நம்ம குடுக்கிறதே பிளஸ் ஈக்குவல் டூ 1ன்னு குடுக்குறோம். ஓகேங்களா? சோ 0 பிளஸ் 1 இந்த சைடு 1ன்னு வந்துரும். திரும்ப 1 வரப்ப 2ன்னு வரும். சோ ஃபைனலா இது எல்லாத்தையும் நான் ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்கு தான் வந்து இன்னொரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்ப நான் இத ரன் பண்ணேன் அப்டின்னா, இங்க பாத்தீங்களா எல்லாமே எனக்கு வந்துரும். சோ ப்ராடக்ட் பாத்தீங்களா சொன்ன மாரி 3 டைம்ஸ் வந்துருச்சு. ரைட்? சோ இது ரொம்ப சிம்பிள்ங்க. சோ இதான இன்டர்வியூல வந்து நெறைய இடத்துல இந்த வேர்ட் கவுண்ட் டிஃபால்ட்டா கேட்பாங்க. இந்த மாரி நெறைய பைத்தோன், டேட்டா இன்ஜினியரிங், SQL அண்ட் AI ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலையும், என்னோட பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.